ஓகே, செஸ்ட் வேல்யூ 54 வந்துருச்சு. இப்போ நம்ம செஸ்ட் வைஸாக நம்ம வந்து கிரேடிங் கொடுக்கணும். வேல்யூ ஸ்பெக்கில் பார்த்துக்கோங்க. 52, 54, 56, 58 செஸ்ட் வைஸாக 2 சென்டிமீட்டர் கிரேடிங்கில் இருக்குது. நாம் வந்து பேட்டர்னில் ஆஃப் பேட்டர்னில் கிரேடிங் கொடுக்க போகிறோம். அதுக்கும் இதே மாதிரி அந்த கிரேடிங் மோடை ஆன் பண்ணிவிட்டு செஸ்ட் வைஸாக நாம் இங்கே மேலேயும் கிரேடிங், கீழே பாட்டலையும் கிரேடிங். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டோம்னா ஒய் ஆக்சஸில் கிரேடிங் கொடுக்கணும். ஒய் ஆக்சஸில் இதை ஆன் பண்ண உடனே இங்கே வந்து நம்ம டேபிள் வந்து நமக்கு வந்துடும். இந்த டேபிள் வந்துருச்சு இல்லைங்களா? இதில் எக்ஸ் ஒய் ரெண்டுமே இருக்குது. நாம் ஒய் ஆக்சஸில் தான் கிரேடிங் கொடுக்க போகிறோம். இங்கே ஒய் ஆக்சஸில் 0 இருக்குது. நாம் ஆஃப் பேட்டர்னில் கொடுக்கறதுனால ஒன் சைடு 1 cm கொடுத்தோம்னாலே அது இந்த பக்கம் 1 cm கணக்கு போட்டுக்கும். அதுதான் நம்ம 2 டைம் மெஷர் பண்ணியிருக்கோம். இங்கே ஒன் சைடு வந்து 1 cm கொடுத்துக்கலாம். 1 cm இங்கே கொடுத்துட்டோம்னா டோட்டலாக பார்த்தோம்னா இங்கே வந்து எல்லா சைஸுமே 1 cm கிரேடிங் ஆச்சு, அதாவது ஆஃப் பேட்டர்னுக்கு. இங்கே மேலே மெஷர்மெண்ட் டேபிளில் காமிக்குதுங்களா? நம்ம 2 டைம் மெஷர் பண்ணிட்டோம் இல்லையா? 52, 54, 56, 58 காட்டுதுங்களா? ஸ்பெக்கில் இருக்கிற மாதிரி ஸ்பெக்கில் 52, 54, 56, 58 வந்துருச்சு. ஸோ லென்த் வைஸாகவும் கிரேடிங் கொடுத்துட்டோம், நாம் செஸ்ட் வைஸாகவும் கிரேடிங் கொடுத்துட்டோம். இதுதாங்க, இவ்வளோதாங்க கிரேடிங் கொடுக்கறதுக்கு. லென்த்தும் செஸ்ட்டும் இது பேசிக். இதே மாதிரி தான் நம்ம நெக் வித்து, ஆமோல், ஸ்ட்ரைட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி கிரேடிங் கொடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம கிரேடிங் கொடுத்துட்டோம் பாருங்கள். இதை செலக்ட் பண்ணோன்னா இது எந்த பக்கம் மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறது காமிக்குது. நம்ம கிரேடிங் கொடுத்து ஒர்க் முடிச்சோம் அந்த டேபிள் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். அந்த மெஷர்மெண்ட்டை நமக்கு தேவையில்லை. நமக்கு இது இருந்தால் அடுத்தது மெஷர் பண்ணும்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்னா நாம் டெலீட் பண்ணிக்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 10-15 மெஷர்மெண்ட் வச்சு கூட இங்கே ஒர்க் பண்ணலாம். அது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டை பொறுத்து தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஆமோல் ஸ்ட்ரைட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமோல் ஸ்ட்ரைட் வந்துட்டு நாம மறுபடியும் மெஷர் பண்ணி அதே மாதிரி கிரேடிங் கொடுக்க முன்னாடி மெஷர்மெண்ட் டூல் எடுத்துக்கிறோம். ஆமோல் ஸ்ட்ரைட் மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன டூல் வேணும்? செகண்ட் டூல் தான் வேணும். செகண்ட் டூலில் இங்கே கிளிக் பண்ணி இந்த ஸ்ட்ரைட் பாயிண்ட்டை வச்சுக்கலாம். இங்கே மெஷர்மெண்ட்டு இங்கே தெரியுது. மெஷர்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சஸ் தெரியுதுங்களா? 4 cm தான் தெரியுது. நமக்கு இங்கே 26 cm வேணும். எதனால் இங்கே கம்மியாக காமிக்குது? இங்கே வேல்யூ வந்துட்டு நம்ம ஒய் ஆக்சஸில் தான் வேல்யூ காமிக்குது. நாம் இதே டைரக்ட் அப்படின்னு ஒய் ஆக்சஸ்ல என்ன தெரியுங்களா? இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மேல் வாக்கில் இவ்வளவு தான். புரியுதுங்களா? மேல் வாக்கில் இவ்வளோதான் காமி. ஸோ நமக்கு ஆமோல் ஸ்ட்ரைட்னா நமக்கு டைரக்ட் மெஷர் என்ன? இந்த ஆப்ஷன் டைரக்ட் காமிச்சிருதா? டைரக்டை கிளிக் பண்ணினா இங்கே 24 வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இதையும் நம்ம மெஷர்மெண்ட் டேபிளில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, கிளிக் பண்ணால் இங்கே 24 வந்துருச்சு. மெஷர்மெண்ட் டேபிளில் 24 வந்துருச்சு. மற்ற இடத்துல வந்துட்டு எவ்வளோ கேட்டிருக்காங்க? ஸ்பெக்கில் 23, 24, 25, 26 கேட்டிருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு சிஎம்மா வந்துட்டு இங்கே கிரேடிங் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த கிரேடிங் மோடை ஆன் பண்ணிட்டு நம்ம இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஆமோல் ஸ்ட்ரைட்டுக்கு வந்து நம்ம ஷோல்டரில் கிரேடிங் கொடுக்கக்கூடாது. இங்கே செஸ்ட்டில் ஆமோலில் தான் கிரேடிங் கொடுக்கணும். ஆமோலில் ஒன்றுமே இல்லைங்க. இங்கே செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே மெஷர்மெண்ட் டேபிள் இங்கே ஆன் ஆயிடுச்சுங்களா? உங்களுக்கு இங்கே வந்துச்சுன்னா கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இந்த டேபிள் உள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விசிபிள் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே ஆன் ஆயிடுச்சுங்களா? சைடில் இன்னும். ஸோ நம்ம வந்து மேலே ஆல்ரெடி செஸ்ட் வைஸாக கிரேடிங் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ கொடுத்தோம்னா தான் இங்கே கிரேடிங் வந்து இதுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ தான் கொடுக்கணும். நார்மல் ஸ்ட்ரைட்டுக்கு இந்த எக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா? எக்ஸ் வேல்யூவில் எவ்வளோ கேட்டிருக்காங்க? ஒவ்வொரு சிஎம். ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்கலாம். இதுக்கு வந்துட்டு எக்ஸ் வேல்யூவில் நம்ம வந்து கிரேடிங் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு ஒரே தான் கொடுத்தோம். ஏன் வந்துட்டு இங்கே கிரேடிங் வந்து தப்பாக காமிக்குது இல்லைங்களா? அதாவது வேல்யூ யூனிஃபார்மாக காமிக்காமல் 23, 85, 24, 19 காமிக்குது இல்லைங்களா? காரணம் என்னென்னா இங்கே ஆல்ரெடி கிரேடிங் ஆயிருக்கு தெரியுதுங்களா? நம்ம செஸ்ட் வைஸாக கொஞ்சம் கிரேடிங் கொடுத்துருக்குறோம். இந்த கிரேடிங் ஆனதோட வேல்யூ சேர்த்து காமிக்கும். நம்ம மெஷர் பண்ணது என்னவோ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான். ஆனால் காமிக்கிற வேல்யூ இந்த மேலே நவுத்துனதுக்கும் சேர்த்து தான் நமக்கு வேல்யூ காமிக்கும். ஸோ நாம் அதுக்கும் சேர்த்து நாம் இங்கே கிரேடிங் கொடுக்க அதோட வேல்யூமு இங்கே ஆக்சஸ் ஆகும். இங்கே வந்து எக்ஸ் வேல்யூவில் நாம் ஒரு சிஎம் கொடுக்கலான்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து நம்ம ஒரு சிஎம் கொடுக்குறோம். ஒரு சிஎம் கொடுத்து எக்ஸ் வேல்யூவில் ஒரு சிஎம் கொடுத்து என்ட்ரு போடுறோம். என்ட்ரு போட்டோம்னா என்ன வருது? நமக்கு
22 24 வரணும். ஆனால் நமக்கு டிஃப்ரெண்ட் வருதுங்களா? காரணம் என்னன்னா நாம டெஸ்ட்ல வித் வைஸ் ஆஃப் கிரேடிங் கொடுத்துட்டோம். ஸோ வந்துட்டு அதுவும் சேர்த்து தான் ஆட் ஆகும். நமக்கு இப்போ இப்படி கேட்கும்போது என்ன ஆகும்னா நாம ஒரு சிஎம் யூனிஃபார்மா இங்கே ஒரு சிஎம் தான் கிரேடிங் கேட்டிருக்காங்க, நாம் ஒரு சிஎம் தான் நாம கொடுக்கணும்னு கணக்கு இல்லைங்க. ஏன்னா இதை நம்ம டைரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 0.80 கூட தரலாம், 0.80 0.1 நம்ம எவ்வளோ வேணுமோ எவ்வளோ நீங்கள் 80 கொடுங்க, வேல்யூ நமக்கு தேவையான வேல்யூ வரலையா அப்புறம் நம்ம வேல்யூவை மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ தெரியுதுங்களா? 80.0.8 இங்கே வந்து எக்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே எக்ஸ் ஸ்டெப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அங்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வேல்யூவுமே மாறும். 0.8 மாறிடுச்சுங்களா உங்களுக்கு? அதாவது மேலே மெஷர்மெண்ட் டேபிள் என்ன வந்திருக்கு? 23.6 24 24.97 25.97 ஆல்மோஸ்ட் ரைட்டுக்கு நியர்பையாக ஒரு 3 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் கொண்டு வந்துட்டோம். அது இன்னும் கூட எக்ஸாக்டாக நம்மளால கொண்டு வர முடியும். இந்த செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் அடிச்சு ஒவ்வொரு எம்எம்மா நவுத்தலாம். வந்துருச்சுங்களா? இங்க 23 சிஎம் 24 24.99 26 இங்க வந்துட்டு 24 ரவுண்டா வந்திருக்கு, 26 ரவுண்டா வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து 4 mm 1 mm டிஃபரெண்ட் வருது. இதனால பேட்டர்ல பெரிய பிரச்சனை வருமான்னு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இது 1 mm 2 mm வந்துட்டு பேட்டர்ல பெரிய இஷ்யூ வராது. ஓகேங்களா? ஓகே. ஏன்னா இது வந்து டைரக்ட் மெஷர்மெண்ட், இது வந்து பெருசா அஃபெக்ட் பண்ணாது. 1 mm 2 mmலாம் அரசியம் வரைக்குமே பேட்டர்ல பெருசா எஃபெக்ட் பண்ணாது. அதுக்காக நீங்க அரசியம்ல எடுத்துக்க கூடாது, 1 mm 2 mm எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஆமல் ஸ்ட்ரைட்டை நாம இங்க பாருங்க செலக்ட் பண்ணோம். ஆமல் ஸ்ட்ரைட்டோட வேல்யூ ஸ்பெக்ல கேட்ட மாதிரி 23 சிஎம் 24 25 26 இதை வந்து டைரக்ட் ஆமல் ஸ்ட்ரைட் வேல்யூவை நாம இங்க கிரேடிங் கொடுத்துட்டோம். புரியுதுங்களா? கிரேடிங் வந்து இப்போ நம்ம லென்த் வைஸா கிரேடிங் கொடுத்துருக்கிறோம், செஸ்ட்ல கிரேடிங் கொடுத்துருக்கிறோம், ஆமல் ஸ்ட்ரைட் இதுலயும் நாம கிரேடிங் கொடுத்துருக்கிறோம். இதுல யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? ஒன்றும் கன்ஃபியூஸ் இல்லைங்களே? ஓகே. இது வந்து செஸ்ட் வேல்யூ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அக்ராஸ் ஷோல்டர். இந்த நம்ம ஆமல் ஸ்ட்ரைட் மெஷர் கொடுத்துட்டோம். இந்த டேபிள் நமக்கு தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அக்ராஸ் ஷோல்டர் மெஷர்மெண்ட் டேபிள் எடுத்துக்கிறோம். நாம இங்க குறுக்கு வைஸா ரெண்டாவது ஐக்கான எடுத்துக்கிறோம். அக்ராஸ் ஷோல்டரும் ஸ்பெக்ல ஃபுல் ஷோல்டர் தான். அதாவது இந்த ரைட் சைடு எட்ஜ்ல இருந்து லெஃப்ட் சைடு எட்ஜுக்கு தான் மெஷர் கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம ஆஃப் பேட்டர்ன் தான் போட்டிருக்கிறோம். அதுக்கு நாம 2 வாட்டி மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இங்க கொண்டு வந்திருக்கிறோம். நமக்கு இங்க வேல்யூ வந்து டைரக்டா ஒய் வேல்யூ தான் வேணும். இங்க ஒய் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒய் வேல்யூ செலக்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா 23 சென்டிமீட்டர் காட்டும். கண்ட்ரோல் அமுத்திட்டு மறுபடியும் 2 டைம் மெஷர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அது 2 டைம் மெஷர் பண்ணி அந்த வேல்யூவை கூட்டி வந்துடும். 23 பிளஸ் 46. இங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட் மேல நம்ம கொடுத்துக்க ஸ்பெக்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட் தான். வேல்யூ 46 இருக்குதுங்களா? ஸோ அதுலேயும் நமக்கு என்ன பண்றோம், 2 சிஎம் கிரேடிங் கொடுத்துருக்காங்க. இங்க செஸ்ட்ல கொடுத்த அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் போய் ஷோல்டர் கொடுத்தா இங்க வேல்யூ நமக்கு காமிக்கும். இங்க கிரேடிங் மோட எடுத்துக்கிறோம். கிரேடிங் மோட எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்றோம். ஒய்ல கிரேடிங் கொடுக்கிறோம். ஒய்ல கிரேடிங் ஒவ்வொரு சிஎம் கொடுத்தா இங்க 2 சிஎம் மாறும். 2 டைம் மெஷர் பண்ணிருக்கோம் இல்லையா? ஒய்ல இங்க ஒய் ஸ்டெப் ஒய்யை கிளிக் பண்றோம். ஏன்னா இங்க ஏன் வந்து ஸ்டெப் ஒய்யை கிளிக் பண்றோங்கிறத சொல்லிடுறேன். நாம எல்லா பாயிண்ட்டுக்கும் தனித்தனியாகவும் மெஷர் பண்ணி கிரேடிங் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இங்க 0 அமுத்தினா இங்க இந்த 0 அமுத்தினீங்கன்னா இதுக்கு மட்டும் 1 சிஎம் மாறும், மற்ற எதுக்கும் மாறாது. மற்றெல்லாம் 0 இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ நம்ம வேற ஒவ்வொரு சைஸுக்கும் கிரேடிங் மாறும்போது நம்ம தனித்தனியாக கொடுக்கலாம். நமக்கு ஒரே அடியா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிரேடிங் மாறணும் அப்படின்னா நம்ம இங்க மேல லெட்டர்ல செலக்ட் பண்ணிட்டு 1ன்னு கொடுத்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு சிஎம் கிரேடிங் ஆயிக்கும். ஒரே அடியா முடிஞ்சிடும். இங்க பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் டேபிள்ல தெரியுதுங்களா? எம் சைஸுக்கு 44, எல் சைஸுக்கு 46. இந்த மாதிரி கிரேடிங் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறது கிளியரா விசிபிள் ஆகும். நல்லா இதை பார்த்து கிளியரா புரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த மெஷர்மெண்ட்